அப்படின்னு நம்ம தலை ஜிமிசி இப்படி இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாம்பாரி முனியப்பன் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்குங்க. அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என் தம்பி தான் கூப்பிட்டான், ஆனால் வானே ஒரு நாள் வந்து பாருன்னு அந்த கோயில் வந்து செமையாக இருக்கும்ண்ணே அப்படின்னா. சரி ஓகேடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம தம்பி நான் எல்லாம் கோழிலாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் பார்க்குறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அங்கே சரியான எக்ஸ்பெக்ட் எனக்கு. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள், வியாபாரிகள் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒவ்வொருத்தங்க வேண்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி என்னோட தொழில் வந்து விருத்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்து கடாவோ கோழி ஏதாவது வெட்டுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வெட்டுறது பார்க்குறோம். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டும் போது வீடியோ எடுக்க முடியல, யாரும் இல்லை, அதனால வீடியோ எடுக்க முடியல. இன்னொருத்தங்க வெட்டும் போது நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோங்க. அப்படி நம்மளும் இங்கே சேவலை வெட்டிட்டு நேராக இங்கே உரிக்க கொடுத்தாச்சு. இவங்க நம்ம வந்து ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும், அவங்களே உரிச்சு எல்லாம் கொடுத்துருவாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி கோயிலோட என்ட்ரன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கடை கோழி எல்லாம் நம்ம வெட்டுறதுங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து அனுமதி கிடையாதுங்க. ஒன்லி ஜென்ஸ் மட்டும் தான் வருவாங்க. எல்லாரும் இங்கே ஜென்ஸ் மட்டும்தான். இந்த லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் போய் குழந்தை வைக்கணும், தொட்டில் கட்டி இது பண்ணுவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலேருந்து நம்ம விசிட்டிங் கார்டோ இல்லைனா பேப்பரில் எழுதியோ இந்த மாதிரி கட்டிடுவாங்க. அலையில் சூழாயுதமாக இருக்கும், அதை கட்டிடுவாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உரிப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது மட்டும் இல்லாமல் கோயில் மலை மேலே, அதாவது மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில் சரியாக தெரில, உங்கள் யாருக்காவது அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த வியூ பாருங்களேன், இந்த பழனி மலை முதற்கொண்டு இதில் நின்று பார்த்தீங்கன்னா மலை நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பசங்களாம் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு ஒரு பக்தியாகவும் வரலாம், அது மட்டும் இல்லாமல் என்ஜாய்மெண்ட் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அது வீடியோவில் உங்களுக்கே தெரியும். சரி ஓகே நம்ம இறங்கி வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெங்காயத்தெல்லாம் நறுக்காச்சு. நம்ம தம்பி எல்லாம் சேர்ந்து வெங்காயத்தை நறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கிண்டலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இது பண்ணுவோன்னு. சமையல் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கோழிலாம் வெட்டிட்டு வந்து உரித்த பிறகு எல்லாம் சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. சமையல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நேராக சாமிக்கிட்டவே படைச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்ற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. செம்மையான டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு இதாக சரி பசங்க சமைக்கும் அவ்வளோ இதாக இருக்கான்னு நினச்சேன். நல்ல சமையல், நல்ல ஒரு இது பார்த்தீங்களா. யூடியூபர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளுக்கு வந்து சமையல் வந்து மாஸ்டராக வந்தார். நம்ம அண்ணன் தான், எல்லாம் நம்ம ஒட்டஞ்சத்திரம் அந்த சரௌண்டிங் உள்ளவங்க தான். நான் மட்டும் தான் தூத்துக்குள்ள வந்து போயிருக்கேன். தம்பி எல்லோரும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க, சாப்பிட்டு எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் தான் அங்கே. அப்புறம் முடியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக போகும்போது வண்டி காருக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களாம் வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்க என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நம்மளும் போய் பார்ப்போம்.